ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். பொதுவாகவே சின்ன சின்ன கடைகள்லேருந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் வரைக்கும் அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக பலவிதமான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற எக்ஸல். நம்மளோட சேனலில் இந்த எக்ஸலை பேசிக் லெவல்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் சொல்லித்தரத்துக்காக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட இன்ட்ரோ வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணும், நம்மளுக்கு எதுக்குடா எக்ஸல் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னாலும் உங்களோட பசங்களாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸில் இதுவும் ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கிற நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேர்ட், பவர் பாயிண்ட், ஆக்சஸ், ஒன் நோட், அவுட்லுக், அப்புறம் அதே வரிசையில் வர்றது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்டோட இந்த எக்ஸல் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் கம்பெனி ப்ரொவைட் பண்ண லோட்டஸ் 123 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்தது தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். எக்ஸலை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வெர்ஷன் 2.0 அதுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 3.0, 4.0 அப்படின்ட்டு நிறைய வெர்ஷன் வந்திருக்கு. இதுலேயே 7.0 அந்த வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அந்த இயரை எடுத்து எக்ஸலோட நேமாக வைக்க ஆரம்பித்தாங்க. எக்ஸல் 95, அதுக்கப்புறமா 97, 2000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2019, அதாவது எக்ஸல் 2019 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த 2019 வெர்ஷன் வந்து விண்டோஸ் 10ல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம சேனலில் எக்ஸல் 2010 வச்சு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த எக்ஸலில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டூல் பார்ஸ், நேம் பாக்ஸ், ஃபார்முலா பார், காலம் ஹெட்டிங், அதுக்கப்புறம் ரோ ஹெட்டிங், ஷீட் ஸ்டாப், செல், ஒர்க் ஷீட் விண்டோ, ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு 9 விதமான டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டூல் பார்ஸை பார்த்துடலாம். உங்கள் எக்ஸல் விண்டோவில் டாப்பில் ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ் அந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஹெட்டிங் கீழே சில ஐகான்ஸ்லாம் இருக்கும். இந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூல் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரிப்பன் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. இந்த ரிப்பன் வந்து நீங்கள் ஹைட் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை வியூலையும் வச்சுக்கலாம். ஹைட் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மினிமைஸ் த ரிப்பன் கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். அப்படி வேணாம் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா திருப்பியும் அதையே கிளிக் பண்ணி அந்த டிக்கை எடுத்துருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர எக்ஸல் 2013லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து ஒரு பின் மாதிரி பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தான் நேம் பாக்ஸ். இது வந்து ஃபார்முலாஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேம் பாக்ஸ் அப்படின்றது அந்த டூல் பார்ஸ்க்கு கீழேயே இருக்கும். நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்லோட அட்ரஸ் வந்து அந்த நேம் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் குறிப்பிட்ட ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்கு நேம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த நேம் பாக்ஸ்லேயே போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டூல் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் போனீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கும். அந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணி எக்ஸல் 1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பாக்ஸில் கிளிக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் எப்போ அந்த எக்ஸல் 1 செலக்ட் பண்ணாலும் அந்த ரேஞ்சை டிஸ்பிளே பண்ணணும். இதை வந்து ஃபார்முலாஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காலம் ஹெட்டர் அண்ட் ரோ ஹெட்டர். காலம் ஹெட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலம்க்கு மேலேயும் ஏபிசிடி அப்படின்றது போட்டிருக்கோம். அது வந்து காலம் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோ ஹெட்டர் அப்படின்னா அந்த 1 2 3 அப்படின்றத ரோ ஹெட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஷீட் ஸ்டாப் அதை வந்து பார்க்க போகிறோம். ஷீட் ஸ்டாப் வந்து எக்ஸலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஷீட்லேயும் உங்களுக்கு தேவையான ஒரு டேட்டாஸை எடுத்து போட்டு வச்சுக்கலாம். ஷீட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலீட் கூட பண்ணிக்கலாம். எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷீட் இருக்கும். அந்த 3 ஷீட்டுக்கும் டிஃபால்ட் நேம் அதுவே ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸல்லையே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஃபார்முலா பார்.
எக்ஸல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா பார் தான் சொல்லுவாங்க. நெறைய விதமான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா பார்ல. பார்த்தீங்கன்னா, அந்த நேம் பாக்ஸ்க்கு பக்கத்திலேயே எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அந்த சிம்பிள்க்கு பக்கத்துல இருக்கிற பார் தான் ஃபார்முலா பார். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒர்க் ஷீட் விண்டோ. நீங்க ஒரு ஷீட்ல ஒர்க் பண்ற ஏரியா ஃபுல்லாவுமே ஒர்க் ஷீட் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது ஒர்க் புக். இப்போ நீங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ணிட்டு அத நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸல் ஃபைல் அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஆனா, அத நீங்க சேவ் பண்றதுக்கு முன்னாடியே டிஃபால்ட்டா அந்த எக்ஸல் வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத எடுத்துக்கும். சப்போஸ் எக்ஸல் ஃபைல் நீங்க சேவ் பண்ணாம ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி புது எக்ஸல் கிரியேட் பண்ணும்போதும், அதுல வந்து புக் 1, புக் 2, புக் 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எக்ஸல் வந்து நேம் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த வீடியோல எக்ஸலோட பேசிக் ஸ்ட்ரக்சர பத்தியும், அதோட ஹிஸ்டரிய பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோல இருந்து அத எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.